தொடுதா கண்ணை தொடக்க வந்து நிற்கும் வேலு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி முருகர் ஃபோட்டோஸ் வச்சு நம்ம லிரிக்ஸ் வீடியோ எப்படி வந்து மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் முருகர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 2 இமேஜஸில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று டெலீட் பண்ணிக்கிறேன், ஒன்றே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஃபுல்லாக மைனஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுறது இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம இது கைன்மாஸ்டர்லேயே வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் எரேஸ் பண்ணியிருக்கேன். இதே எரேஸ் பண்ணாதவங்க அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் ஆகிடும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் கொஞ்சம் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வேணுனாலே செட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செட் பண்ண வாட்டி உங்கள் ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்கிறேன், உங்களோட ஃபோட்டோஸோட சைஸ் வந்துட்டு நீங்களே வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த சாங்கோட லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், முருகர் சாங்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வாட்டர் மார்க் இருக்கும், அதை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா லிரிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க, கரெக்டாக அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு அதை வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு லிரிக்ஸ் வீடியோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா கீழே கெட் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி இந்த லைனர் மாஸ்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுறேன். ஸோ அந்த லைனர் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொப்படைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரொப்படைஸ் அப்படின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபெதர்னு இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 15ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ அதை ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த லைனர் மாஸ்க்கை ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே லைட்டாக ஷேடோ மாதிரி தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகர் இமேஜ் வந்து PNG இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முருகர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த முருகர் இமேஜ் மட்டும் தெரிகிற அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த முருகர் இது சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை கீழே அந்த மாதிரி கார்னரில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபயர் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 இல்லைனா ஒரு 20 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே அந்த சாங் லிரிக்ஸாக இருக்கட்டும், கீழே டெக்ஸ்ட்டு, ஃபயர் எஃபெக்ட் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக
மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலும் உங்களோட விஷுவல் அதாவது வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் அந்த டைப்பில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.